யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு என் வாழ்த்துக்கள். உனக்கு மட்டும் தலை 360 டிகிரி சுத்துற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. பயப்படாத, யாராவது கேட்டா என் வண்டி ரிப்பேரு, சார் தான் ரிப்பேர் பண்றாருன்னு சொல்லிக்கிறேன். ஆமா, வீட்டுக்கு வந்தியே, ஏன் என்ன பார்க்க கூட இல்ல? அது நீ என்ன பார்க்கலன்னதும் நான் எவ்வளவு ஹர்ட் ஆயிட்டேன் தெரியுமா? கடைசி செமஸ்டர் நான் படிக்கணும்னு நீ சொன்னதுனால நான் ஃபோன் பண்ணாம கூட இருந்தேன். நீ ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்தது ஃபர்ஸ்ட் என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கணும். சாரி, அது வந்து சரி விடு. மாமனாரையாவது மதிச்சு வந்து ஆசீர்வாதம் வாங்கினியே. மாமனார் இல்ல, முதலாளி. பிரபு, என்னாச்சு? இப்பதான் யதார்த்தம் புரியுது நிம்மி. நீ சொல்றது எனக்கு புரியல. சாரி நிம்மி, இது சரி வராது. ஏது? அது நம்ம லவ். ஏன்? உனக்கு தெரியாது? சரி, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. நிம்மி, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? யாரா இருந்தாலும் என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ஒன்ன மட்டும்தான். அப்புறம் உங்க அப்பா கொலைகாரன் ஆயிடுவாரு. கரண்ட்னா ஷாக் அடிக்கதான் செய்யும், அதுக்காக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியா? எல்லா அப்பாக்களும் இதே மாதிரிதான். இந்த மொட்டை வெயில்ல பீச்ல உட்கார்ந்து பேசுறது, துப்பட்டால முகத்தை மறைச்சுக்கிட்டு பைக் பின்னால உட்கார்ந்து போறது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீய மாட்டிக்கிட்டு போர்வைக்குள்ள விடிய விடிய பேசுறது, இதையெல்லாம் யாராவது தப்புன்னு சொன்னா யோசிக்காம அவங்கள நடு ரோட்ல நிக்க வச்சு சுடலாம். இதெல்லாம் இல்லாம அப்புறம் என்ன லவ்? ஆனா இது கூட என் லவ்ல இல்ல தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட உனக்காக நான் விட்டு கொடுத்திருக்கேன் பிரபு. பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு எப்பவும் உன் கூடவே இருக்கணும், அதுதான் வேணும். என்ன ஏன் பிரபு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? புரியுது நிம்மி, ஏன் பயமே அதனாலதான். என் அப்பா உங்க வீட்டுல சாதாரண வேலைக்காரன். இங்க பாரு, உங்க அப்பா வேலைக்காரரா இல்ல மிலிட்டரி ஆபீசரான்ல எனக்கு கவலை இல்ல. இந்த சாதி மதம் அந்தஸ்துன்னு இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசின அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என் லைஃப்ல ஒன்ன தவிர இன்னொருத்தன் கிடையவே கிடையாது. உன் லைஃப்லயும் தான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், தற்கொலையையும் சேர்த்துதான் சொல்றேன். படிப்பு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டோம். பிரபு என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காகவே நாங்க தனியா சந்திச்சுக்கிட்டோம். அதுவும் எங்கேயும் கிடைக்காத கிஃப்டா தேடி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்கும்போது புது புது கிஃப்டா கார்டா எனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நானும் அவரை அசத்தணும்னு சொல்லி வெரைட்டியா நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். ஆனா அதுதான் அன்னைக்கு பிரச்சனைக்கே ஆரம்பமாச்சு. செண்பகம், நம்ம பையனுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தல, அவன் சர்டிபிகேட்லாம் எங்க வச்சிருக்கான் தெரியுமா? எனக்கு என்னங்க தெரியும், அந்த பொட்டியில இருக்கான்னு போய் பாருங்க போங்க.
செண்பகம் என்னங்க? இத பாரு. ஐயோ, என்னங்க இது? ஐயோ, நம்ம யாரு என்னன்னு தெரியாம பையன் இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, ஐயோ, நீ காற்று விசுவாசம் இதுதான் முதலாளி ஒரு வார்த்தை கேட்டுட்டா அதுக்கு மேல நம்ம உசுரோட இருக்க முடியுமா? இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு தெரிஞ்சாலே மனச உசுர விட்டுருவாரு செண்பகம். இல்ல இல்ல வேணாம், இது நடக்க கூடாது. நான் இப்பவே போறேன். என்னங்க? ஏங்க எங்கங்க போறீங்க? முதலாளி வீட்டுல போய் இத கொடுத்துட்டு வர போறேன். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் பார்த்தா அவங்க கோவப்பட்டு உங்களை ஏதாவது செஞ்சிட போறாங்கங்க. இத பாரு செண்பகம், நம்ம பரம்பரையிலேயே பெரிய படிப்பு படிச்சவன் நம்ம புள்ள மட்டும்தான். இது முதலாளி நமக்கு போட்ட பிச்சை. அவராலதான் இன்னைக்கு நம்ம பையன் கையெழுத்தே போடுறான். வரம் கொடுத்தவங்க தலையிலே நாம கை வைக்க கூடாதுமா. என்னங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இல்ல போகாதீங்க. இல்ல செண்பகம், இதை எல்லாத்தையும் கொண்டு போய் முதலாளி கிட்ட கொடுத்துட்டு என் பிள்ளையால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் செண்பகம். ஏங்க நீங்க சொல்ற எதையுமே அவங்க காது கொடுத்து பொறுமையா கேட்கவே மாட்டாங்கங்க. என்ன கொலைய பண்ணாலும் பரவாயில்ல, இத நான் போய் சொல்லத்தான் போறேன். தயவு செய்து நீ யார்கிட்ட போய் இதை பேசிடாத, நான் வரேன். ஐயோ ஐயோ கடவுளே. வாங்கண்ணா. பெரியப்பா இருக்காரா? உள்ள இருக்காரு. நல்லா இருக்கே தேவி. வாங்க நீ. மா மா வரேன் திவ்யா. அண்ணன் வந்திருக்காரு பாருங்க. வாப்பா வெற்றி, வா வா. வாங்க வாங்க உட்காருங்க. சேர் இதை எடுத்து எடுத்து கொடுப்பா. உட்காருங்க மாமா. என்னப்பா உன் ஆளே காணோம்? கொஞ்சம் வேலையா இருந்த பெரியமா, அதான் வர முடியல. மாப்பிள உட்காரு. உட்கார் வெற்றி. இப்போ வந்து மாப்பிள இன்னைக்கு காலையில தான் மாமா. இருங்க காஃபி கொண்டு வரேன். பெரியமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் பெரியமா. அப்புறம் ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? எங்க மாமா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட்டீங்க போல. எல்லாம் இவங்களோட படிப்புக்காக தானே. என்ன வெற்றி அக்கா இப்படி சொல்றாங்க? ஒன்னில பெரியமா, நம்ம ஊர் எம்எல்ஏ பையனுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா. மாமா தான் நம்ம நிம்மியை பத்தி சொல்லியிருக்காரு. பெரியப்பா பேரை கேட்ட உடனே அவங்க சைட்ல சரின்னு சொல்லிட்டாங்களா. நம்ம கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க, அதான் மாமா வந்திருக்காரு. நீங்க இன்னும் படிப்பு அது இதுன்னு சொல்றீங்க, அதான் நான் என்ன சொல்றதுன்னு. என்ன பெரியப்பா, நிம்மி காலேஜ் முடிச்சிருச்சு, அப்புறம் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? அது நிம்மிக்கு எப்படின்னு கேட்டு சொல்லணும்ல. அவ நம்ம வீட்டு பொண்ணு பெரியப்பா, அதுகிட்ட விருப்பத்தை கேட்கறது அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? மத்ததை நான் பாத்துக்கிறேன். அவங்க குடும்பத்தை பத்தி நமக்கும் நல்லாவே தெரியும். பையனுக்கு அவ்வளவா அரசியல்ல ஆர்வம் இல்ல, பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஜாதக நிவர்த்திக்காக கல்யாணத்தை உடனே வைக்கணும்னு சொல்றாங்க. என்ன பெரியப்பா யோசிக்கிறீங்க? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்வீங்க. இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்காது பெரியப்பா, எதுக்கு தயங்குறீங்க? ஐயா, தப்பு நடந்து போச்சு ஐயா. தப்பு நடந்து கணேசா, போச்சு ஐயா. என்ன? என் பையன் தப்பு பண்ணிட்டாயா. உண்ட வீட்டுக்கு ரெண்டக என்ன கணேசா, நினைச்சிட்டாயா. எழுந்துரு. கோவப்பட்டு என் குடும்பத்தை அழிச்சிடாதீங்க ஐயா. ஐயா, கணேசா, உயிர் பிச்சை முதல்ல கொடுங்க ஐயா. எழுந்திருப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இவருக்கு எழுதி விடுப்பா. கணேசா, முதல்ல எந்திரி. பெரியப்பா சொல்றாருல. என்ன விவரம் சொல்லாம நிப்பாட்டி வந்து காலில் விழுற? நீ கொஞ்சம் அமைதியா இரு.
என்ன கணேசா, என்ன பிரச்சனை? ஐயா இத பாருங்க ஐயா. ஐயா, அறியாத பிள்ளைங்க ஐயா, விவரம் புரியாம தப்பு பண்ணிட்டாங்க ஐயா. எல்லாத்தையும் அவங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன் ஐயா. இது வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு ஆசைங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. அதான்யா ஒரு பொருள் கூட விடாம எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டேன் ஐயா. என் கழுத்தறுத்து போட்டா கூட நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஐயா. என் மவனை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு அனுப்பிச்சிடுறேன் ஐயா. சீ, ஏன்டா பரதேசி நாயே, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா இதெல்லாம் எடுத்து எங்க வீட்டுக்குள்ள வருவேன். பாருங்க பெரியப்பா, விட்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்து பரிசம் போட வந்துருவான். நீங்க விடுங்க பெரியப்பா, இவனையும் உன் மகனையும் நீங்க வெட்டி பதச்சு வெட்டி. ஏண்டா எங்க பெரியப்பாக்கு துரோகம் பண்றதுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்படா மனசு வந்துச்சு? வெற்றி வேண்டாம், விடுன்றல்ல. இதுல நம்ம பொண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கா. இது குழந்தை பெரியப்பா, திட்டம் போட்டா இது மனசுக்கு எடுத்திருக்கானுங்க. இல்லப்பா, அவன் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம நம்மள தேடி வந்திருக்கான். இதெல்லாம் டிராமா பெரியப்பா. இவனை வெற்றி, வேண்டாம், நிறுத்து வெற்றி. கணேசா, உன் குடும்பம் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் போட்ட சொத்துல எப்படி நன்றி இல்லாம போச்சுன்னு எனக்கு தெரியல. என் சொத்தை பூரா கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். ஆனா என் முதுகுல குத்திட்டியே. ஐயா, இனிமே எந்த காலத்திலையும் நீயோ உன் குடும்பமோ என் மூஞ்சிலேயே முடிச்சிடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஐயா, உன் பையனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடு. ஐயா சத்தியமா போயிடுறேயா. இனி இந்த பக்கமே திரும்பி வர மாட்டேயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. வரையா வர. என்ன பெரியப்பா நீங்க இவனை ஏன் விட்டீங்க? இவனுங்க நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்காக இப்படி பண்றானுங்க. இல்ல வெற்றி, தப்பு நம்ம மேலேயே இருக்கு. உன்னை என்னால கோவப்பட்டு அடிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டேன். இதுக்கு மேல உன் மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வீட்ல இப்படி ஒண்ணு நடந்து போச்சு. எம்எல்ஏ வீட்ல வேற ஏதாவது காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்லிடுமாப்ல. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது மாமா. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். நான் வரேன் மாமா. வெற்றி, நான் வரேன்பா. சரிங்க மாமா. ஏண்டி உனக்கு என்ன அப்படி இல்லாம கேக்குறேன்? சந்திரா, நிறுத்து. வெற்றி, சொல்லுங்க பெரியப்பா. நம்ம சொந்தக்காரங்கள்ல நல்ல பையனா யார் இருக்காங்கன்னு பாரு. நிறைய பேர் இருக்காங்க பெரியப்பா. உடனே பாரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேசக்கூடாது. எனக்கு எனக்கு என்னங்க, யாரோ கதவை தட்டுறாங்க பாருங்க. என்னம்மா? சீக்கிரம் போய் பாருங்க. யாரு? இத வரேன். என்னம்மா, என்ன இந்த நேரத்துல? அம்மா,
சின்னம்மா உன்னதாம்மா நில்லுமா. என்னம்மா நிம்மி என்னடா இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அம்மா என்னம்மா இதெல்லாம்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இத பாருங்கம்மா, நீங்க இப்படி பண்றது பிரபு உசுருக்கு ஆபத்தா போயிடுமா. எனக்கு பிரபு உயிர் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்குலாம் நான் போக விட்டுற மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இல்லம்மா இதெல்லாம் தப்புமா, வேணாம்மா. நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துதான் என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்திருக்கேன். பேசி மட்டும் என் மனசை மாத்திரலாம்னு நினைக்காதீங்க. இத பாருமா, இது எந்த விதத்துல சரியில்லை. நீங்க கிளம்புங்கம்மா. நான் வேணா உங்க வீட்டுல வந்து விட்டுறேம்மா. ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்ன பிரபு, ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க. என்ன நிம்மி இப்படி சொல்லாம கொள்ளாம அது தப்பு. என்ன பிரபு, நீங்களும் இப்படி பேசுறீங்க? எந்த காலத்திலயுமே நம்ம சொல்லிட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது இப்படிதான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு மேல வீட்ல இருக்க முடியாதுன்ற சிச்சுவேஷனால தான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயோ இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இனிமே இதுதான் நான் இருக்க போற வீடு. இங்க பாருங்கம்மா, நாங்கெல்லாம் படிக்காதவங்க. ஆனா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுமா. உங்க கால்ல வேணாலும் விழற. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்கம்மா. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. புரியுற மாதிரி சொல்லணும்னா பிரபு இல்லாம என்னால வாழவே முடியாது. என்ன இங்க இருந்து மட்டும் போக சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி இதே இடத்துலயே நான் செத்து போயிடுவேன். இந்த பொண்ணு இப்படி செய்யும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் எப்படி வேதனைப்படுறாங்க பாருங்க. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி அது காட்டுங்கிறது சரியாதான் இருக்கு. அட நீங்க வேறங்க. அதான் நாயின்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை குளிப்பாட்டணும் நடு வீட்டுல கொண்டு வந்து வைக்கணும்? ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவர் என்ன பண்ணுவாரு? பரிதாபப்படுறது ஒரு குத்தமா? இத பாருங்க, பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடுன்னு பெரியவங்க எதுக்கு சொல்லிருக்காங்க? நானே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறத நேர்ல பாத்துருக்கேன். ஆமையா, இப்ப வந்து சொல்லு, நீ பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வெற்றி போட்டிருக்க வேண்டாம். நீ அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா மாப்பிள்ளை என்ன கோவிச்சுக்கோ போறாரு. இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திட்டேன்னு பெருமைப்பட்டிருப்பாரியா. என்னங்க, எதுக்கு இவங்க அனாவசியமா பேசிட்டு இருக்காங்க? திட்டி அனுப்பி விடுங்க. ஏய், அவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க. அவசரப்பட்டு பேச முடியாது. அமைதியா இரு. எல்லாம் சரிங்க. அந்த பையனோட அப்பங்கார வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போனா நம்ம எப்படி விட்டீங்க? அவனை இங்கே பிடிச்சு கட்டி வச்சிருந்தீங்கன்னா நாங்களே வந்து கொளுத்திருப்போம்ல. இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்கும். இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. எல்லாரும் வாங்க, அவன் குடும்பத்தை வீட்டோட வச்சு கொளுத்திடுவான். அண்ணா, உணர்ச்சி வசப்படாதீங்கண்ணா. நம்ம சைட்லயும் தப்பு இருக்குல்லண்ணா. யாருமா நீங்க? விவரம் இல்லாம பேசுறீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் இவனுங்க இப்படி கேவலமா நடந்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒருத்தன் உசிரியாவது எடுத்தாதான் அடுத்தவனுக்கு பயம் வரும். ஏங்க, சும்மா உதறி விட்டுட்டு இருக்காதீங்க. இப்படி எல்லாம் பண்ணா விஷயம் முடிஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது பத்திரிகையில வரும், டிவில வரும். இன்னைக்கு நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு உலகம் பூரா தெரிய வரும். இப்பவே மாமா இடி விழுந்த மாதிரி இருக்காரு. நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா அவர் ஊர்ல தலை காட்ட முடியுமா? அப்பா, அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? அப்படி கழிச்சு தப்பு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்க.
உங்க எல்லாருக்கும் கோடி கும்பிடு. நான் தான் ஒரு தப்பான பொண்ணை பெத்துட்டேன். அது என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து விடுன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பொண்ணு பண்ணிட்டு போனத நீங்கெல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறப்போ செத்து போயிடலாம் போல இருக்கு.